ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஷெட்யூல் 6 எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம நேற்றோட நமக்கு ஷெட்யூல் 6 எல்லாமே முடியுது. நம்மளுக்கு நாளைக்கு டெஸ்ட்டு இருக்குது, சரிங்களா? அப்படிங்கிறப்ப நீங்கள் எல்லாமே முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே எல்லாமே முடிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி எக்கனாமிக்ஸில் மட்டும் நம்மளுக்கு படிக்க வேண்டிய பாடம் ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குது. அது வங்கியல் மற்றும் ரிசர்வ் வங்கி மட்டும்தான் நான் படிக்க வேண்டியது இருக்குது. அதையும் படிச்சிட்டேன்னா எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணி முடித்தேன். ரிவிஷன் பண்ணிட்டேன்னா நாளைக்கு நம்ம எக்ஸாமுக்கு தயாராகிடலாம். நம்ம குரூப் 4க்கு எப்படி எக்ஸாம் எழுதுகிறோமோ அதே மாதிரியே கான்ஃபிடெண்ட்டாக படித்து டெஸ்ட் எழுதுங்க. நம்மளாலேயும் 180க்கு மேலே எடுக்க முடியும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 160 அந்த மாதிரி தான் எனக்கு மார்க் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகி 175க்கு மேலே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதே இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டேன்னா என்னால் 180க்கு மேலே வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் 10ஆந்தேதி எக்ஸாம் எழுதிட்டு நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். ஷெட்யூல் 6 நான் எல்லாமே முடிச்சாச்சு. 7ஆம் வகுப்பு நம்ம ஃபுல்லாக தரவாக படித்தாச்சு. அதே மாதிரி படிக்கிறது முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு படித்ததை மறக்காமல் இருக்கும். இல்லை படிச்சுமே அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எவ்வளோக்குள்ளே நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ, எத்தனை தடவை ரிவிஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே தான் உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையுமே மைண்டில் வச்சுக்கிட்டு படிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லோரும் முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு டெஸ்ட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு எதுவும் ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன். எதுவும் பிடிஎஃப் வேணுனாலும் கேளுங்க. நான் டெலிகிராமில் சென்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கொடுக்குற நான் மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, டெலிகிராமில் அனுப்புகிறது எல்லாமே. அதே மாதிரி லோகேஷ் பாரதி அவங்களோட கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரோ இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எந்த பிடிஎஃப் வேணுனாலும் என்கிட்ட கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.